ஒரே நாள் பிறந்தது, நானும் செவ்வாய்க்கிழமை அவரும் செவ்வாய்க்கிழமை. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, குன்றக்குடி முருகன்கிட்ட போய் இவங்களை தத்து கொடுத்து வாங்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு 25 வயசு இருக்கையில என்னைய கொண்டு வந்து முருகன்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு நாள் பூரா உட்கார வச்சு தத்து கொடுத்து, அப்புறம் என்னைய வந்து ஒரு 1,400 கொடுத்து, அப்புறம் எங்க அப்பா என்னை தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை நான். முருகன் கிட்ட தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை தப்பு பண்ண மாட்டான்னு முருகனுக்கு தெரியும். எனக்கு இந்த மண்ணுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கு. நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்புல நான் இங்கிட்டு வருவேன், சம்மந்தமே இல்லாம வருவேன். நான் போனா பைபாஸ்ல போயிடலாம். ஆனா நான் எதுக்கு உள்ள வரேனே தெரியாது. என் டிரைவரும் தன்னை மறைஞ்சுக்கிட்டு வருவான். சரி அண்ணன் இந்த லைன் தான் போவாருன்னு சொல்லிட்டு வந்தா அந்த முக்கில் ஒரு ஹோட்டல் இருக்கு, சாப்பிடுவோம். அந்டயத்துல வந்தாலும் அந்த ஹோட்டலை பார்ப்பா. இந்த மருதுபாண்டியர்களை தூக்கிலிட்டப்பா அந்த இடத்த ஒரு பார்வை எனக்கு இங்கிட்டு வந்தாலே அதை பார்க்கணும்னு எனக்கு ஒரு தோணும். ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அன்னைக்கு மருதுபாண்டியர்களை தூக்கிலிடப்பட்ட போது தமிழ்நாடு தென் தமிழ்நாடு மூலம் மரண ஓலம் கெட்டுச்சு. எல்லா பகுதியிலும் 10,000க்கு மேற்பட்டவங்களை தூக்கில போட்டாங்க. எனக்கு அதை அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணல அது எனக்கு லைவா மண்டையில ஓடும். இந்த இடத்துல அவங்க தூக்கல இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும். இது எனக்கு எப்ப ரேரா தானே இங்கிட்டு வர்றேன். இப்போ ரேரா வர்றப்பெல்லாம் அந்த தூக்கிலிட்ட இடத்த அப்படியே பார்த்துட்டே வருவேன். கொஞ்ச நேரம் அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணி காருக்குள்ள உட்காந்து அந்த இடத்த பார்ப்பேன். அப்படியே கிட்ட வந்துட்டேன்னா அவங்க அந்த பழைய சிறைச்சாலை அந்த ரோடெல்லாம் இருக்கு. இந்த மணிமண்டபம் கட்டியிருக்காங்கல்ல, எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு. சரி இந்த பக்கம் வரப்பெல்லாம் அந்த ஈர்ப்பின் வெளிப்பாடு தான் என்ன இந்த மண்ணை சேர்ந்த எங்க அப்பா யார் இப்ப சண்முகநாதன், குன்றக்குடி சண்முகநாதன் எனக்கு பேர் வச்சாரு. என் பேர் திருமாறன் அலையன்ஸ். என் திருமண பத்திரிகையில பாத்தீங்கன்னா திருமாறன் அலையன்ஸ் சண்முகம் இருக்கும். ஏன்னா இங்க என்னை கொடுத்து வாங்கினதுனால. அதனால இந்த மண்ணுக்கும் எனக்கு அதிக தொடர்பு இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு. தொடர்புன்றத விட ஒரு ஈர்ப்பு இருக்கு. என்னை அறியாமே இந்த மண்ணுல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஈர்ப்பு என்னை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டும்னு எனக்கு தெரியல.